ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம யூ ஆர் மை க்ளோரியோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிஜி ஓடி வந்து பார்க்கும்போது யூ2 இன்னுமா என் மேல கோவம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஜிஜி திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல யூ2 அவளையே குறுன்னு பார்த்துட்டு நான் பார்த்தேன், இப்ப வர வரை நீ நல்ல டெவலப் ஆயிட்ட, உன் கேம்லாம் சூப்பரா இருக்கு, இதுக்கும் மேலேயே என்னோட ட்ரைனிங் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்க ஜிஜி பாக்குறா. ஆமா, என் ப்ரொஜெக்டரை சரி பண்றேன் அப்படின்னு ஏதோ திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்க, இப்போ அதெல்லாம் அப்படியே கிடக்கு, அதெல்லாம் நானேவா எடுத்து போட்டுக்கணுமா என்ன அப்படின்னு ஜிஜி பாத்துட்டு இருக்கா. அதாவது உன் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, உள்ளவா அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிக்கிறா. யூ2 பாக்குறான், சிரிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்பதான் நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்தேன், என் மேலெல்லாம் வேர்வை நாத்தம் அடிக்குது, நான் போயிட்டு குளிச்சுட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, ட்ரெயின்ல இருந்து டைரக்டா கிளம்பி இங்க வந்துட்டியா, இல்ல நான் டிரைவர் அனுப்புறேன், வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு யூ2 வேணான்னு சொல்றதுக்குள்ள ஜிஜி சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்னு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க நம்ம ஜிஜியோட டிரைவர் யூ2 டிராப் பண்றதுக்கு போயிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஒரு குவான் இருந்தார்ல சீனியர், அவர் ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு, இங்க பாருமா உடனே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, என்ன சொன்னாலும் நீங்க இங்க இருந்து போக கூடாது, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது என் கூடயும் பையன் கூடயும் நீங்க இருந்துட்டு அப்புறம் தான் எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், ஆனா ஒன்னும் பெரிய ப்ராப்ளமா இருக்காது, சீக்கிரமா சரியாயிரும், அதனால நீ கவலைப்படக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, என்ன சொல்றதுனே தெரியாம. இங்க யூடியூபை விடுறதுக்கு டிரைவர் போறவரு, என்னப்பா இது இவ்வளவு தூரமா இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாவது ட்ரெயின்ல ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, போறதுக்கு 1.5 மணி நேரம் வரதுக்கு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் நீ வீட்டுக்கு வரியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இல்ல இந்த விஷயத்த ஜிஜி கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு யூடியூப் சொல்றான். சரி சரிப்பா சொல்லல அப்படின்னு அவரும் சொல்லிட்டு ஒரு வழியா யூடியூபை டிராப் பண்றாரு. யூடியூப் நேரா வீட்டுக்கு வரான். ரொம்ப டயர்டா இருக்கு அவனுக்கு, வேலையும் கண்ணா பின்னான்னு பாத்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம குவானுக்கு வர உடம்பு செல்லாம போனதுக்கு அப்புறம் அவரை வேற பாத்துக்கணும்ல, அதனால பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொத்துன்னு அப்படியே கட்டில விழுந்துடுறான். அவன் ரூம்மேட் வரான். என்னடா அது, எப்ப வந்த, என்ன வேலை பார்த்தா இப்படி உழுந்து கிடக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, வேகமா கையில ஏதோ நூடுல்ஸ் வச்சிட்டு இருக்கான் அந்த ரூம்மேட். இங்க பாருண்டா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, வாயை மூடிட்டு அப்படின்னு யூடியூப் சொல்றான். அப்பன்னு பார்த்து போன் வந்துருது யூடியூப்க்கு. குவானோட ஒய்ஃப் தான் போன் பண்றாங்க. போன் எடுத்துட்டு சாரி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்க, இல்லப்பா நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம், என் புருஷனை நீ தாங்க நல்லா பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நீங்க கவலையப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டீங்கல்ல, நான் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், என் பையன் கிட்ட கூட நான் இன்னும் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, சோ நீ நைட்டு நீ ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு காலை நான் என்ன தெரியுமா பண்றேன், சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் அந்த பொறுப்பை, அது மட்டும் இல்லாம எனக்கும் இந்த ஊர்ல யாரையும் தெரியாது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ரூம் நம்பரை மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு யூடியூப் போனை கட் பண்றான். ரூம்மேட் பாக்குறான், என்னடா உன் கூட சீனியர் இருப்பாரு அவருக்கு எதுவும் உடம்பு இல்லையா அப்படின்னு கேட்க, இங்க பாருடா இன்னொரு நூடுல்ஸ் இருக்கா, எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கேக்குறான். இப்பதான் நான் ஒரே ஒரு வாய் வச்சேன், நீ இதை சாப்பிட்டே இரு, நான் போய் வேற பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரூம்மேட் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். யூடியூப் அவசர அவசரமா அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதும் வேகமா கிளம்பி போயிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறான். பேக் எடுத்துட்டு போயிடுறான். அங்க பார்த்தா சீனியர் தூங்கிட்டு இருக்காரு, ஒய்ஃப் தான் இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், நான் போய் என் பையனை பிக்கப் பண்ணிக்கிறேன், காலை சீக்கிரமா ஏஞ்சி வந்துருவேன், அது மட்டும் இல்லாம இங்கேயே சில திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நீ வேணுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நான் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டேன், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு பாய் சொல்லிட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அந்த சீனியரோட ஒய்ஃப் கூட பேசிட்டே போயிட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம்னு சொல்ல, நாங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், அவர் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காரு, சீக்கிரமா ரிசல்ட் எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி நடக்கும் போதே ஒரு மாதிரி கால்லாம் ஷேக் ஆகுது, ஒன்னும் கவலைப்படாத நீங்க இருந்து கிளம்புப்பா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போறேன் அப்படின்னு சீனியரோட ஒய்ஃப் அங்கேயே உட்காந்துடுறா. நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமா அவர் சரியாயிருவாருன்னு சொல்ல, ஆமா ஆமா சரியாயிருவாரு, அது எனக்கு தெரியும், எப்பவுமே இந்த மாதிரி நடந்தது இல்லையா, அதான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனியரோட ஒய்ஃப் அங்கேயே கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. யூடியூப்க்கு இதுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியல. மறுபடியும் ரூம்க்கு வந்துடுறான். அவன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சீனியர் எந்திரிக்கிறாரு. சீனியர் ஓகேவா பசிக்குதான்னு கேட்க, இல்ல தண்ணி மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே யூடியூப் தண்ணி கொடுக்குறான். குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கும் போது அவங்க பையன் ஏதோ மேக்ஸ் ஹோம்ஒர்க் சம் எல்லாம் அமுச்சு வச்சுட்டு இருக்கான். டே எனக்கு வந்து 3 சொல்யூஷன் தெரியும், அது என்னன்னு கூட நான் சொல்றேன், ஆனா என்னால இப்ப அதை எழுத முடியாது, என் பையனுக்கு அந்த சம்ம சால்வ் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறியான்னு கேட்க, நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க, ஹேண்ட் ரைட்டிங் மாதிரிதே உங்க பையன் எதுவும் கவலைப்பட மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எழுதுறான். என் பொண்டாட்டி ரொம்ப அழுதாளா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்த நாள் காலைல யூடியூப் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த சீனியரோட ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க. ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு நல்லா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்புறமா கிளம்பி வராங்க. யூடியூப் இதை பாத்துடுறான். நம்ம பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு கண்டுக்காத மாதிரி மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். திரும்பி அவன் போயிட்டு வரும்போது அங்க சீனியரோட ஒய்ஃப் வந்துட்டு, இங்க பாருப்பா நான் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வந்தேன், உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை நீயும் கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பவுல் கொடுக்குறாங்க. சரி சரி சீக்கிரமா குடிச்சிட்டு நீ கிளம்புடா, நைட்டு ஃபுல்லா நீ தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வர சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம உன்னை யாரு சமைச்செல்லாம் கொண்டு வர சொன்னான்னு ஒய்ஃப கேட்க, பையனுக்கு சமையல் பண்ணேன், அப்படியே பக்கத்துல கஞ்சி வச்சேன், இதுல என்ன இருக்கு, ஹாஸ்பிடல்ல சாப்பாடு கொடுத்தா இது சாப்பிட கூடாதா, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, கண்டதையும் போயிட்டு ஆன்லைன்ல எல்லாம் தேடி பார்க்காத, ஏதாவது கண்டபடி வரும் புரியுதா அப்படின்னு சொல்ல, நான் எதையும் தேடி பார்க்க போறது இல்ல, டாக்டர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க யூடியூப்ட்ட வேகமா வந்துட்டு, உனக்கு இந்த கஞ்சி மட்டும் பத்தாதுன்னு தெரியும், 2 மீட் பன்னு வாங்கிட்டு வந்தேன், இதையும் நீ சாப்பிட்டு புரியுதா அப்படின்னு சொல்ல, நான் போகும்போது எடுத்துட்டு போறேன் அப்படின்னு யூடியூப் சொல்றான். போகும்போது கிளம்பிட்டு நேரா அந்த பண்ணை எடுத்துட்டு வரல வழியில ஜிஜிக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்டே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி அவனுக்கே பயங்கர டயர்டா இருக்கு. வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். ஜிஜி டப்புன்னு கதவை திறந்து, இங்க பாத்தியா என் ஸ்கோரை கலக்கிட்டேன்ல, செம்ம இல்ல அப்படின்னு அவளே புகழ்ந்துக்கிறா. யூடியூப் போனை வாங்குறான். இதை நீ கலக்கிட்டேன்னு வர சொல்லிருக்கியா, ஒரு 2% இம்ப்ரூவ்மெண்ட் கூட இருக்காது இத்தனை நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே நேரா உள்ள போயிட்டு இருக்கான். ஆமா, எங்க நீ போன, என்ன வேலை, எதுக்காக நீ கிளம்பி போன அப்படின்னு ஜிஜி கேள்வி மேல கேள்வி கேட்க, அது எல்லாமே கான்ஃபிடென்ஷியல், அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு யூடியூப் சொல்ல, ஃபேமிலிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு ஜிஜி கேக்குறா. யூடியூபே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. இல்ல என்ன சொல்ல, ஃபேமிலிட்ட கூட பொதுவா சொல்லக்கூடாதான்னு கேட்டேன் அப்படின்னு ஜிஜி சமாளிக்கிறா. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் போய் உட்காடுறான். கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ஜிஜி எப்படி விளையாடுறா அப்படின்னு அவளை வாட்ச் பண்றேங்கிற பேர்ல பார்க்க ஆரம்பிக்க, ஜிஜி இப்பதான் அவன் கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கியூட்டா தெரிய ஆரம்பிக்கிறா. கேம பார்க்காம ஜிஜியவே பாத்துட்டு இருக்கான். ஜிஜி திரும்பிட்டு, என்னடா கேம் விளையாடாம பராக் பாத்துட்டு இருக்க, நான் அவனை தோக்கடிக்க போறேன் பாரு அப்படின்னு அவ வேகமா கேம் விளையாட ஆரம்பிக்க, யார் தோக்குறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா யூடியூபும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். விறுவிறுன்னு விளையாடிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமா சேர்ந்து. அப்பாடா, நேத்தோட இன்னைக்கு இந்த லெவலுக்கு நான் சீக்கிரமா போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு ஜிஜி சொல்ல, நீங்க கேம் விளையாடிட்டே இரு, நான் போய் ப்ரொஜெக்டரை சரி பண்றேன் அப்படின்னு யூடியூப் உள்ள போறான். ஜிஜி பாக்குறா. பின்னாடியே பொம்மை குட்டி மாதிரி ஓடி வந்து நம்ம யூடியூப் ரிப்பேர் பண்ணிருக்கான், அதையே அமைதியா பாத்துட்டு இருக்கா. ஆமா, இன்னும் இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வேற கேட்டுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆகும் யூடியூப் சொன்னதும், அப்ப அடுத்து ஒரு லைவ் மேட்ச் நடக்க போகுதுல, அதை நம்ம பாக்கலாமா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு யூடியூப் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். அது கூட சரி பண்ணிட்டா பாக்கலாம், அது வரையும் நீ கேம் விளையாடு அப்படின்னு சொல்றான். வேகமா ஜிஜி கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. அதுல இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் அப்ப பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி சொல்றா. யாரு கூட போன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேம் விளையாடுறதுக்கு பாத்துட்டு, இரு நான் உனக்கு கிண்டல் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாட ஆரம்பிக்க, பரவாயில்லையே முன்னாடியா இருந்தா எனக்கு என்ன லெக்சர் கொடுத்து போர் அடிக்க வச்சிருப்பான், இப்ப நான் எது சொன்னாலும் கேக்குறான், இந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுல இருந்து இந்த பையன் நல்ல பையனா மாறிட்டானே அப்படின்னு ஜிஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. உடனே இப்ப யூடியூப்ட கேக்குறா, அம்மா ஓ போன்ல இந்த கேம் இருக்குல்ல, அதை நான் எடுத்து பாக்கலாமா அப்படின்னு கேட்க, என் பாஸ்வேர்ட் 0424 எடுத்து பாத்துக்கோ அப்படின்னு நம்ம யூடியூப் சொல்றான். பாஸ்வேர்டே கொடுத்துட்டான் அப்படின்னு ஜிஜி பல்ல கட்டிட்டு வேகமா ஓடி போயிட்டு போன் எடுத்துட்டு வரா. பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்றா. பயங்கரமா ஹாப்பியா இருக்கு, பாஸ்வேர்ட் வரை எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதுல நீ நம்ம குரூப்ல கூட இருக்கல்ல, அது உள்ள போய் பாக்கலாமா, யார் யார் என்னென்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னா அதை பாக்கலாமா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. உன் ஃப்ரெண்ட்ஸும் தானே அவங்க, நீ பாக்கத்துக்கா எதை வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பல்ல காட்டிட்டே ஜிஜி ஓபன் பண்றா. என்னது இது, நானும் யாரு வேணா ஓபன் பண்ணிடுவேன், எந்த பேர் வேணா ஓபன் பண்ணிடுவேன்னு சொல்றேன், எதை பத்தியும் கண்டுக்கவே மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓபன் பண்ணலாம் எனக்கு வேண்டாம், சும்மா அவனை மிரட்டி தானே பார்த்தோம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா பார்த்தா நம்ம யூடியூபும் கேம் வின் பண்ணிடுறான். இவன் வின் பண்றது லேட் ஆகணும் தான் நான் இவனை வந்து பதற வைக்க பார்த்தேன், ஆனா இவன் பதற மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஜிஜி வேகமா பக்கத்துல வந்து எட்டி பார்த்துட்டு இருக்க. யூடியூப் அப்படியே குறுன்னு பாக்குறான். இவ்வளவு அழகா இருக்கா, கியூட்டா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, நீ கேம்ல ஜெயிச்சிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜி கேக்குறா. யூடியூப் கேக்குறான், உனக்கு பர்த்டே வரப்போகுதுல, அதுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. டேய், எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் வின் பண்ணுமா, என்னடா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன கிஃப்ட் வேணும் நான் குழம்பி போனோம், இப்பன்னு பார்த்து நீ சொல்லிட்டனா அதுவே எனக்கு ஒரு கிஃப்ட் தான் சொல்ல, ஜிஜி ஒன்னே கேட்ட, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஏதோ பார்சல் வந்திருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. தோ வரேன் அப்படின்னு யூடியூப் போய் எடுத்து கொடுறா. ப்ளீஸ் அதை எடுத்துட்டு வந்து உள்ள வீட்டுக்குள்ள வைக்கிறியா அப்படின்னு கேட்க, யூடியூப் போய் ஓபனா லிஃப்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கான். ஜிஜிட்டு பார்த்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, இந்த கிஃப்ட் கூட வந்திருக்குன்னு கையில ஏதோ ஒரு பேக் வச்சு காட்டிட்டு இருக்கா. நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து பேக் வாங்குறதுக்கு ஜிஜி ட்ரை பண்ண, வேணாம் ஹெவியா வெயிட்டா இருக்கு, இதை கொண்டு வந்து நானே உள்ள வச்சுட்டேன்னு வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கூட போய் வச்சிருவா அப்படின்னு கேக்குறான். இல்ல வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அசிஸ்டன்ட் எட்டி பார்த்து, உங்க ரூம் ஃபுல்லா ஒரே துணியா இறஞ்சு கிடக்கு, அதுல நிறைய துணி உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் கூட இருக்கு, எப்பவுமே நீங்க பொதுவா எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்கல்ல, அதே மாதிரி கொடுத்துருவா அப்படின்னு கேட்க, அடக்கி வாசிரி, என்னை பத்தி இவன் என்ன நினைப்பா அப்படின்னு கண்ணிலேயே ஜிஜி சிக்னல் காட்ட ஆரம்பிக்கிறா. அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா. சரி இருக்கட்டும் அப்படின்னு அவளே இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் வச்சிட்டு இருக்கா. யூடியூப் சிரிக்கிறான். ஜிஜியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஜிஜிக்கு அவர் ரூம் ஃபுல்லா குப்பையா இருக்கு அப்படிங்கிற விஷயம் யூடியூப்க்கு தெரியக்கூடாதுன்னு ட்ரை பண்றால, இல்ல பரவாயில்ல அப்படின்னு யூடியூப் சொல்றான். ஓ அப்படியா, பரவாயில்லையா அப்படின்னு ஜிஜி சிரிக்கிறா. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பி போயிட்டு அப்புறமா வரேன் புரியுதா அப்படின்னு யூடியூப் சொல்றான். நாளைக்கு வரேன் அப்படின்னு. சரி ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு, சரி ஓகே போயிட்டு வா பத்திரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையில இந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்குறா. நாளைக்கு வரும்போது கரிபன் வாங்கிட்டு வராத, அப்புறம் நான் வெயிட் ஓவரா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுறா. யூடியூபும் சிரிச்சுட்டே அங்க இருந்து
கிளம்பி கிளம்ப ஆரம்பிக்க அடுத்து இப்ப என்ன பண்றது? இந்த அசிஸ்டன்ட் இருக்காளே அவ்வளவு ஒரு வழி பண்றேன்ட்டு ஏண்டி யூடியூப் கிட்ட ரூம் ஃபுல்லா துணி குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? ஆனா பரவாயில்ல, ஒண்ணுமே கண்டுக்கல, பரவாயில்லன்னு சொல்லிட்டான். ஏன்னா நான் ஏற்கனவே கியூட்டா இருக்கேன், நல்ல மனசோட இருக்கேன்ல, அதெல்லாம் பத்தி அவன் தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு அவளை பத்தியே அவ புகழ்ந்துட்டு இருக்கா. நிறைய ட்ரெஸ் வந்திருக்கு, எதெல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளோ அசிஸ்டன்ட்டும் சேர்த்து ஒன்னொன்னா போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க யூடியூப் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். நேரா கிளம்பி அவன் போனதுமா, இங்க பாரு நீ அவன் கிட்டயே கேளு அப்படின்னு குவானதோ சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காமா, என் ஹஸ்பண்ட் சொல்றாரு அப்படின்னு கேட்க யூடியூப் முழிக்கிறான். இந்த நேரத்துல எதுக்கு என்ன பத்தி நீங்க பேசி வச்சிட்டு இருக்கீங்க, உடம்பு சரியா பாத்துக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படி வர எங்களை பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் உங்களை டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நான் சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் அதை பத்தி யோசிக்க மாட்டார்ல, அதனாலதான் நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்காத, நான் ஒன்னும் பர்சனல் விஷயத்தை தலையிடுறேன்னு யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் வைஃப் அங்க இருந்து போயிடுறாங்க. யூடியூப் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. மறுபடியும் உன்னோட ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு போன் வருது. இந்த இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்க, மறுபடியும் நீ ஆபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள போனா சீனியர் ஏதோ மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எனக்குன்னு வேலை இருக்குல்ல, அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப முதல்ல உடம்ப பாத்துக்கோங்க, முதல்ல போனை கொடுங்க அப்படின்னு யூடியூப் போனை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. யூடியூப் யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப அவருக்கு குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு கூட டைமே இல்ல, அந்த அளவுக்கு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் என்னோட ஆம்பிஷனை பத்தி யோசிக்கணுமா இல்ல வேற எதை பத்தியாவது யோசிக்கணுமா அப்படின்னு யூடியூப்க்கு குழப்பமா இருக்கு. பர்சனல் லைஃப்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா இல்லனா ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நர்ஸ் ஓடி வராங்க. உங்க அந்த பையன் திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சீனியரை பாக்கிறதுக்கு யூடியூப் ஓடி போறான். அடுத்த நாள் காலையில ஆயிடுது. டாக்டர் பாக்குறாங்க, இது கேன்சர் தாமா அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் கிட்ட சொல்லிட்டு, ஆனா அது எந்த ஆர்கனுக்கும் பரவவே இல்ல, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கறதால இது குணப்படுத்திடலாமா அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி அவர் மயக்கம் போட்டுட்டே இருந்தாரு, அதுக்கும் இதான் ரீசனா அப்படின்னு வைஃப் கேக்குறாங்க. இல்ல அவருக்கு ப்ராப்ளம் ஸ்டமக்ல தான், அதனால மயக்கம் போட்டதுக்கு அது ரீசனா இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அவரை முதல்ல நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க, மத்த ட்ரீட்மெண்ட்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. கூடவே இந்த ப்ரொஃபசர் ஒய்ஃப்லாம் கூட வந்திருக்காங்க. சீனியரோட ஒய்ஃப் பாக்குறா, அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் போயிட்டு அப்புறமா வாங்க, நான் அவர்கிட்ட பேசி சரி பண்ணி வைக்கிறேன், நீயும் வீட்டுக்கு போ, நான் இன்னைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாக்குறான். சரி அவங்க இப்பதான் என்ன உடம்புக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கு, அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். ப்ரொஃபசர் இருக்கார்ல, இப்ப நம்ம யூடியூப் வேலை பாக்குற இடத்துல வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீ கிளம்பி வந்திருப்பா, நீ இவரை பாத்துக்க முடியாது, ஏதாவது கேர் டேக்கர் வச்சு அவங்க பாத்துப்பாங்க, நீ எப்ப கிளம்பி வர போற அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னும் ஒரு வாரம் எனக்கு லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு முடிவை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கு போறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இல்ல அந்த வேலை வேணா, நான் ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களா, நான் சில கடமை எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்றான். சரி ஓகே, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சீக்கிரமா திரும்ப வந்துருன்னு அவர் சாரும் அங்க இருந்து போயிடுறாரு. யூடியூப் நம்ம ஜிஜியோட வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டான். மறுபடியும் நம்ம ஜிஜி அவனோட போனை உரிமையா எடுத்து, ஆமா நீ எதுக்கு இவங்களுக்கு ஓட் போட்டே இருக்க அப்படின்னு கேமிங்ல யாருக்கோ ஓட் போட்டிருக்கான் போல யூடியூப், அதை பத்தி கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஒரு கேம் லைவா பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமா பாத்துட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜி இந்த பக்கமா திரும்பி பாக்குறா. பார்த்தா யூடியூப்க்கு பயங்கர டயர்டா இருந்திருக்கும் போல, அப்படியே சோஃபாலே தூங்கிட்டான். ஜிஜி பாக்குறா, ஒரு பையன் இவனுக்கு எதுக்கு ஐலாஷ்லாம் இவ்வளவு நீள நீளமா அழகா இருக்கும் எனக்கு புரியல, சரி போட்டோ எடுத்து திருட்டுத்தனமா வச்சுக்கலாம் அப்படின்னு கேமரால போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. ஃபேஸ் சரியாவே கவர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பக்கமா தள்ளி எடுக்கலாம் அப்படின்னு யூடியூப் மேல பாஞ்சு இப்படி தள்ளி எடுக்க ட்ரை பண்ணிருக்க, டக்குன்னு சோஃபா வலிக்கு நம்ம யூடியூப் மேலேயே பொத்து நம்ம விழுந்துடுறா. ஜிஜி பாக்குறா, கண்டிப்பா அவன் ஏஞ்சி பாத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், நான் தான் ஒல்லியா இருக்கேன்ல, அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எந்திரிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, அதுக்குள்ள யூடியூப் பாத்துடுறான். திருன்னு முழிக்கிறான். அடுத்து ஜிஜியோட கையை பிடிச்சிட்டு தூக்கி விட்டு, உட்காரு, இங்க இருக்க ஆரஞ்சு பழத்தை எடுக்கிறதுக்கு தான் என் மேல பொத்து விழுந்துட்டியா அப்படின்னு கேட்டு கையில ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து கொடுத்துடுறான். ஜிஜிக்கு பயங்கர அசிங்கமா இருக்கு. ஆஹா நல்ல வேலை உனக்கு தெரியாம போனது சந்தோஷம் தான், ஆரஞ்சு பழத்தை எடுத்து கையில வாங்கிக்கிறா. யூடியூப் பாக்குறான், நீ தோத்து போயிட்டு போல, ஆமா உனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டேன்ல அப்படின்னு சொல்ல, அதுவா நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ சமாளிச்சிட்டு இருக்கா. இந்த பையன் விளையாடுறான்ல, அவனுக்கு 19 வயசு தானா அப்படின்னு நம்ம ஜிஜி சொல்ல, பரவாயில்லையே ஃபேன் ஆயிட்டு வயசெல்லாம் வர தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க போல அப்படின்னு யூடியூப் கேட்டுட்டு இருக்கான். யூடியூப் ஜிஜி உடனே எனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு தெரிஞ்சிருச்சு, பென்டாக்கில் இருக்குல்ல, அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான பேரை தோக்கடிச்சு சூப்பரா வின் பண்றது, அந்த கில் நீ எனக்கு கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, சரி ஓகே முதல்ல நீ ஒரு 30 ஸ்டார் வாங்கி காட்டு, அதுக்கப்புறமா உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்க முடியுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அது இருக்கட்டும், இந்த இன்விடேஷன் இருக்கு பாரு, இதை எடுத்து கையில வச்சுக்கோ, முதல்ல நீ நேரா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பி, ஏன்னா போற வழியில எங்கேயும் தூங்கி உழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி யூடியூப் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. அவங்களுக்கு சில ப்ராமிஸ் எல்லாம் நான் பண்ணிருக்கேன், அதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு யூடியூப் அங்க இருந்து கிளம்பி நேரா அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி
பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.